Welcome to Suganya Semi Food. Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் ரெசிபி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தண்ணி ஆட் பண்ணி வாழைக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு பல் ஒரு 5-6 பல், தக்காளி பழுத்த தக்காளி 1, அதையும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க, இல்லை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது 2 கலவையும் டேஸ்ட் அருமையாக கொடுக்கும். வறுவலில் யாரும் இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் நம்ம கல் இருந்ததுன்னா செக்கில் நல்லா ஆட்டி செஞ்சாவே டேஸ்ட் தனி தான். இப்போது நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் இன்னும் சில மசாலா ஆட் பண்ணணும். அது என்னென்னங்கிறது சொல்கிறேன். ஒரு கடாயில் ஜீரகம் 4 ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்ச அந்த பூண்டு தக்காளி விழுதியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வாழைக்காவுக்கு ரெடி பண்ணது. அதிகமாக வாழைக்காய் ஆட் பண்ணுறீங்கன்னா அதிகமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வரமிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 3/4 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறு 1/2 மூடி அளவுக்கு பிழிஞ்சி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே தான் மீனுக்கும் ஆட் பண்ணி செய்வோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா வாழைக்காய், சேனக்கிழங்கு இது மாதிரி டைப்பில் செய்யலாம். பார்த்திங்களா, வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த வாழைக்காயில் இப்போ நல்லா மசாலாவை கோட்டாகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, இல்லாட்டி வாழைக்காய் ரொம்ப கொலன்னு வெந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும் போது ரொம்ப உடஞ்சி போயிடும். நல்லா மீன் மாதிரி ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் வேக வச்சு உடனே தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா வாழைக்காய் பீசஸ்லேயும் நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சேலோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் கடாயோ இல்லை தோசை தவாவோ இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா பீசஸை ஆட் பண்ணிடலாம். எப்படி மீன் வறுக்கிறோமோ அதே மாதிரி தாங்க. ஒரு 4-5 பீசஸ் போட்டு ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஒட்டுக்காக போட்டோன்னா எந்த அகலத்துக்கு இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம எண்ணெயை ஆட் பண்ணணும். செலோ ஃப்ரைக்கு சின்ன கடாயாக இருந்ததுன்னா மீடியமாக போட்டு ஆட் பண்ணி செலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.